Daily. Taste the Daily. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நைஜீரியாவை சேர்ந்த நபர் கிருஷ்ணகிரியில் சிக்கினார். கிருஷ்ணகிரி பெங்களூர் நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த காரில் வெளிநாட்டு நபர் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த எட்வர்ட் எஃபாம் ஈடுபோர் என்பதும் அவர் மீது பெங்களூரில் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய அவர் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து கார், 5 செல்போன்கள், 4 லட்சம் ரூபாய் மற்றும் வெளிநாட்டு பணம் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை செயலிழந்துள்ளதால் பல்வேறு மாநில குற்றவாளிகள் தமிழகத்தில் தஞ்சம் புகுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு வேலைவாய்ப்பு வாங்கி தருவது போல் இளைஞர்களை ஏமாற்றிய மோசடி கும்பல் சென்னையில் பிடிபட்டனர். நீதித்துறை APRO பணியிடங்களுக்கு போலி நேர்முக தேர்வு நடத்தி 1,66 லட்சம் ரூபாயை மோசடி செய்த மணிகண்டன், மோகன்ராஜன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பிடிபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் போலி நியமனங்களால் 13 பேரிடம் பணம் வசூலித்த இவர்கள் மீது பெரம்பலூரைச் சேர்ந்த பாரதி என்பவர் அளித்த புகாரின் பேரில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை மீட்டுக் கொடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நிர்வாகத்திறன் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்துள்ள மோசடி கும்பல்களால் அரசு வேலைவாய்ப்பின் நம்பிக்கை தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் உடும்பை வேட்டையாடிய 2 பேர் பிடிபட்டனர். ஆத்தூருக்குட்பட்ட வனப்பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் நடமாடிய 3 பேரிடம் சோதனை மேற்கொண்ட போது ஒருவர் தப்பியோடிய நிலையில் எஞ்சிய 2 பேர் உடும்பை வேட்டையாடி உணவுக்காக எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து சித்தரேவு கிராமத்தைச் சேர்ந்த சகாதேவன், கருப்பையா ஆகிய 2 பிடிபட்டனர். தப்பியோடிய யுவராமகிருஷ்ணனை தேடி வரும் நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் வனத்துறையினர் பணியில் அலட்சியம் காட்டுவதால் வனவிலங்குகள் வேட்டையாடும் சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் உள்ள கடையில் மர்ம நபர் ஒருவர் கல்லாப்பெட்டியில் இருந்த 10,000 ரூபாயை திருடும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரவணன் என்பவருக்கு சொந்தமான கடையில் பணியாளர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உள்ளே நுழைந்த மர்ம நபர் ஒருவர் கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை திருடிச் சென்றுள்ளார். இது குறித்த CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் வியாபாரத்தில் ஈடுபடவே அச்சமாக உள்ளதாக வணிகர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.